மே மாதம் 14ஆம் தேதி வடகிழக்கு பிரதேசத்துல ஏற்பட்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இதனால நாட்டின் பல பிரதேசங்கள்ல, குறிப்பாக 90% பிரதேசங்கள்ல அசாதாரணமான காலநிலை இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கு. மழை காரணமாக பலதரப்பட்ட இடங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா வரப்போற 48 மணித்தியாலங்களுக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அந்த வேகத்தால மழை பெய்யக்கூடும், அதிகளவான காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கையை வளிமண்டல திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. வரப்போற 48 மணித்தியாலத்துக்கு மக்கள் மிக அவதானமா செயற்படணும். உங்களுடைய போக்குவரத்துல அல்லது தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்றதுல இந்த மாதிரியான விடயங்களை அவதானத்துல கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணித்தியாலத்துல, அதாவது நேற்று காலை 8:30 முதல் இன்றைக்கு காலைக்கு 8:30 மணி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள புத்தளத்துல மட்டுமே 254 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இங்கதான் அதிகளவான மழையும் அதிகளவான பாதிப்பும் புத்தளம் பிரதேசத்துல ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல பல பிரதேசங்கள் வெள்ளத்தினால் மூழ்கி இருக்கிறது. இன்றைய நாளிலையும் அங்க மழை அதிகமாக பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 200 முதல் 250 மில்லிமீட்டர் வரைக்குமான மழை பதிவாகக்கூடும் என்று பல பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தளம் பிரதேசத்துல மட்டும் ஆரம்ப கட்டத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல 27,000க்கும் அதிகமானவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. 3,000க்கும் அதிகமானவங்க வீடுகள்ல இருந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. ஒரு நாளைக்குள்ளேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. மலையக பிரதேசங்கள் குறிப்பா போக்குவரத்துல மிக அவதானமா பயணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுல கொத்மலைக்கும் கம்பளைக்குமான பாதை முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கிறது. காரணம், கடந்த தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த பாதை போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த மண் சரிவு அபாயம் மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர் மழை காரணமாக பல இடங்கள்ல வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதால வாகன போக்குவரத்துக்கு இந்த பாதை உடனடியாக மூடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாதையால கம்பள கொத்மலை போற இந்த பாதையை பயன்படுத்துற சாரதிகள் இந்த பாதைக்கு பதிலாக மாற்று பாதையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பா கொழும்பின் பல பிரதேசங்கள்ல இன்று நாள் முழுவதும் மழை, தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல பிரதேசங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பினுடைய தாழ்வு பிரதேசங்கள் குறிப்பா பாதைகள் அதிகளவான மழை நீரால தேங்கி இருக்கிறது. பயணிகள் மிக அவதானமாக பயணிக்குமாறும், இரவு நேரங்களில் தூர பிரதேசங்களுக்கு செல்லுகின்றவர்கள் உங்களுடைய பயணங்களை தேவையான அளவுல மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் கல்கிசை பிரதேசத்துல ஒரு மரத்துக்கு கீழே நிறுத்தி வைத்திருந்த ஒரு வாகனம் மீது மரம் சரிந்து விழுந்திருக்கிறது. மரங்களுக்கு கீழே வாகனங்கள் அந்த மழை காற்று நேரங்கள்ல வாகனங்களை நிறுத்தி வைக்கிறது அல்லது அதிக நேரம் நீங்க அந்த மரங்களுக்கு கீழே நிற்கிறதையும் தவிர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே மிக அவதானமா இருங்க. வருகின்ற 48 மணித்தியாலங்களுக்கு பல நாட்டின் 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை, குறிப்பாக மலையக பிரதேசங்களில் உள்ள இடங்களுக்கான பயணங்களோடு அங்க இருக்கிற மக்களுக்கு, தாழ்வு பக்கம் இருக்கிறவங்க அபாயகரமான இடங்கள் அல்லது நில வெடிப்பு அல்லது அதிக மழை பெய்து கொண்டிருக்கிற பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் மிக அவதானமாகவும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தி, மின்னல் தாக்கி சுழிபுரம் கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் உயிரிழந்திருக்காரு. குறித்த இளைஞர் இன்றைய தினம் வயல்ல வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் தான் அவர் உயிரிழந்ததாக இந்த செய்தி வெளியாக இருக்கு. வரி செலுத்துறது ஒரு மிக முக்கியமான விடயமாக நம்ம நாட்டில் மாறிக்கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில வரி செலுத்துவோர் கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை நடைமுறை தேவைகளை பின்பற்றாமல் தவறுவோருக்கு கடுமையான குற்றவியல் தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இறைவரி திணைக்களம் இப்பொழுது எடுத்து வராங்க. இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, வருடாந்த வரி அறிக்கையை நீங்க கொடுக்க தவறுறது, இறைவரி திணைக்களம் உங்களை ஓகே நீங்க வரி கட்டுங்க, உங்களுக்கு வரி கட்டக்கூடிய காலம் இது, இந்த மாதிரி ஒரு அறிவித்தல் வழங்குவாங்க. அந்த அறிவித்தல் வழங்கியும் இறைவரி திணைக்களத்துக்கு போகாம இருக்கிறது, அதை தவிர்த்து வாரது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தண்டனைக்குரிய குற்றமாக மாறப்போகிறது, மாறி இருக்கிறது. ஏற்கனவே இருக்கு, ஆனால் நேரடியாக தண்டனை வழங்கக்கூடிய ஒரு குற்றவியல் தண்டனை பகுதியை கொண்டு வர போறாங்க. எனவே அதற்கான விடயங்கள் இப்பொழுது நடந்து வருது. மிக விரைவில் இது அமுலுக்குள் வரும்னு சொல்லப்படுது. நீங்க டேக்ஸ் கட்டாம, அதாவது வரி கட்டாம தவிர்த்து கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய வரி அறிக்கைகளை நீங்க சமர்ப்பிக்க தவறி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்படும். வழக்கு பதிவு செய்யப்படுவது மட்டுமில்லாம 4 லட்சத்துக்கும் அதிகமாக தண்டப்பணம், 6 மாத கால சிறை தண்டனை, இல்ல ரெண்டும் சேர்ந்து கூட
இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. வியாபாரிகள் குறிப்பா வரி கட்டக்கூடிய அந்த எல்லைக்குள்ள இருக்கிற நீங்க உங்களுடைய வருமானம் அது தொடர்பான அறிக்கைகளை அந்தந்த நேரங்கள்ல இறைவரி திணைக்களத்துக்கு வழங்குங்க அப்படின்ற தகவலை தான் இதுல வெளியிட்டிருக்காங்க. நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் நுவரெலியா ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். இலங்கையில இப்பொழுது டீசல் அதனுடைய உண்மையான விலையில விற்கப்படல. கிட்டத்தட்ட இந்த விலை 720 ரூபாய்க்கு மேல விற்கணும். ஆனா மக்களுக்கு இப்ப 392 ரூபாய்க்கு தான் டீசல் விலை விற்கப்படுது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெரிய நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கு. எனவே இதை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது. இதுக்கு மானியம் வழங்கி தான் அதை செய்யறோம். அரசாங்கத்துக்கும் நட்டம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் நட்டம். எனவே சர்வதேச சந்தையில விற்கப்படுகின்ற விலைக்கு ஏற்ற வகையில எரிபொருள் விலைகள்ல மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு மாதிரி அவருடைய கருத்துக்கள் இருந்தது. எனவே இதனால 700 ரூபாய்க்கும் மேல 720 ரூபாய்க்கு மேல எரிபொருள் விலையில மாற்றம் வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. வருகின்ற ஜூன் மாத எரிபொருள் விலை திருத்தத்தில் இந்த மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டது இன்னும் அதிகரிக்க போது. இந்த 11ஆம் தேதியிலிருந்து மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வார ஜூன்ல இருந்து நீர் கட்டணம் அதிகரிக்குமா இல்லையா என்பது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எனவே வர்ற ஜூன் மாதம் எரிபொருள் விலை திருத்தத்துல இந்த விலையேற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. போதைப்பொருள் தொடர்பான ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடவடிக்கை கொண்டிருக்கு. இந்த சாரதிகள் போதைப்பொருள் பாவனை செஞ்சிருக்காங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. கடந்த 4 மாத காலத்துக்குள்ள காலி பிரதேசத்துல மட்டுமே 2836 சாரதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போதைப்பொருள் பாவனை செஞ்சு வாகனம் செலுத்திய சாரதிகள். நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் வெளிநாட்டவர்களும் குறிப்பா இலங்கையை சேர்ந்தவர்களும் வாக்களித்த சம்பவம் பதிவாகியிருக்கு. எப்படி இந்த சம்பவங்கள்லாம் வெளியில வந்திருக்குன்னு சொன்னா, இவங்க நாட்டை விட்டு வெளியில போகும்போது விமான நிலையத்துல நடந்த பரிசோதனையில மாட்டிட்டாங்க. எப்படின்னு சொன்னா, இப்ப சில விஷயங்களுக்காக, சில தேவைகளுக்காக அல்லது அவங்களுடைய முக்கியமான நிகழ்வுகளுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இதுல இலங்கை, கனடா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குடியுரிமை பெற்றவங்க 3 பேர் இதுல இதுவரைக்கும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. இதுல ஒருவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருவர், இவர் அசோக் நகரை சேர்ந்தவர். அவருடைய சொந்த இடம் அசோக் நகர். ஆனால் இப்பொழுது அவர் ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்றிருக்காரு. அவர் நாட்டை விட்டு வெளியில போகும்போது, அவருடைய நிகழ்வுக்காக 2 மாசத்துக்கு முதல் வந்தா சொல்றாங்க. அவர் நாட்டை விட்டு வெளியில போகும்போது அவர் வாக்களிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. கையில மை இருந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களால இவர் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஒரு தான் வாக்களித்ததாக பதிலளிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது வேறு ஆஸ்திரேலியா குடியுரிமை பெற்றவர் எப்படி இந்தியவனுடைய தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை வாக்களிக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. பரிசோதனையெல்லாம் விசாரணைகள்லாம் செய்யும் பொழுது அவர் அசோக் நகர்ல அவருடைய கடந்த கால பதிவு வாக்கு அந்த அட்டை நீக்கப்படாமல் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் அவர் வாக்களிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம கனடாவை சேர்ந்த ஒரு பிரஜையும், அதாவது இந்தியாவை சேர்ந்தவர் தான் அவர், ஆனால் கனடாவுடைய குடியுரிமை பெற்று அவரும் இதே மாதிரி வாக்களித்து நாட்டை விட்டு வெளியே போகும்போது கண்டறியப்பட்டிருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி இலங்கையை சேர்ந்த ஒருவரும் அங்கு தன்னுடைய உறவினர்களை பார்க்க சென்றுட்டு நாட்டை விட்டு வெளியில போகும்போது, கனடாவுக்கு போகும்போது அவரும் வாக்களித்திருக்கார் அப்படின்ற மாதிரி கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கையை சேர்ந்தவர் எப்படி வாக்களித்தார் அப்படின்றதான் இப்ப இருக்க பெரிய கேள்வி. இப்ப அது தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டு வருவதாக சொல்லப்படுது. பெரம்பூர் தொகுதியில தான் நம்ம இலங்கையை சேர்ந்தவர் வாக்களிச்சிருக்காரு. யாருக்கு வாக்களித்தாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் பதிவாயிருக்கு. நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. அதுல இதுவும் உண்டு. ஒரு வாக்காலேயே திருப்பத்தூர் பகுதியில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றார். எனவே ஒரு வாக்கே மிக முக்கியமாக ஒரு மாற்றத்தையே ஒருவரை வெல்லவே வச்சிருந்தது, ஒரு தோல்வியடைய செஞ்சிருக்கு. எனவே அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான வாக்களிப்பு சம்பவங்கள் அப்படின்றது கொஞ்சம் தேடி பார்க்கக்கூடிய அல்லது விசாரணை குறிக்கக்கூடிய அல்லது இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கான விஜயத்துல மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த சந்திப்பானது உலகத்தினுடைய மிக முக்கியமான 2 பொருளாதார நாடுகளுடைய தலைவர்கள் சந்திக்கிற சந்திப்பு. இந்த மாதிரி சந்திப்பு அப்படின்றது இந்த ஒரு பிரச்சனைக்குரிய காலத்துக்குள்ள பல நாடுகளுடைய முருகலுக்கு இடையில இருக்கிற சிக்கல்களுக்கு இடையில இருக்கிற எரிபொருள் பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற நேரத்துல இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக
அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீன ஜனாதிபதியிடம் குறிப்பிட்ட விஷயம், ஈரான் எந்த வகையிலும் அணு ஆயுதம் பெற்றிருக்க கூடாது, அதை வைத்திருக்க கூடாது என்பதே என்னுடைய நிலைப்பாடு அப்படின்றத வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதோட ஹூமுஸ் கால்வாயினுடைய நீரிணை திறக்கப்பட வேண்டும், அதற்கு சீனா அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இதுக்கு பிறகு இன்றைய நாள்ல இன்னும் ஒரு செய்தி அதுக்கு பிறகு வெளிவந்திருக்கிறது. சீனாவுடைய வர்த்தக கப்பல்களை ஹூமுஸ் கால்வாய் வழியாக செல்வதற்கு ஈரானுடைய ராணுவம் அனுமதித்திருக்கிறது என்ற தகவல் வழியாக இருக்கு. இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த அறிவிப்பு ஈரானுடைய ராணுவத்தினுடைய பக்கமாக உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இனி சீனாவுடைய கப்பல்கள் எந்த தடையும் இல்லாம ஹோமுஸ் கால்வாய் வழியாக பயணிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீனா அமெரிக்காவிடம் இருந்து எண்ணெயை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகளையும் செய்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தையில இடம்பெற்றிருக்கிறது. மிக மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக இருக்கும். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான பல வர்த்தக உடன்படிக்கைகள் இதுல கையெழுத்திடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தளங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.